கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா, யோபு 21:19. இது மிகவும் முக்கியமான வசனங்க. இது எல்லாரும் நீங்க கவனிச்சு வாசிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இத்தனை பேர் இதை உற்று கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் கடினமான வார்த்தைகள். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். இவ்வளோ கடினமான வார்த்தைகள் பாருங்க. பெற்றவங்க செஞ்ச அக்கிரமத்தை பிள்ளைகிட்ட ஆண்டவர் அனுப்பிடுவாராம். அதை பிள்ளைகிட்ட பலிக்க பண்ணுவாராம். நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படும் போது எவ்வளோ வேதனைப்படுவோம். காரணம் இல்லாமல் நம்ம பிள்ளைங்க தண்டிக்கப்படும் போது ஐயோ அப்படின்னு சொல்லி எத்தனை பேரண்ட்ஸு துடிக்கிறவங்களா காணப்படுறீங்க. ஏன் இப்படி இவன் கஷ்டப்படுறான், ஏன் இப்படி இவன் செய்கிறான், அதுக்கெல்லாம் என்னன்னே காரணம் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாதுங்க. இந்த வசனத்தை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தேவன் நம்முடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். நம்ம அக்கிரமத்தை நம்ம பிள்ளைகிட்ட தான் வைப்பாருங்க. நம்ம வாழ்கிற காலத்தில் பெற்றோரைய நாமல் வாழ்கிற காலத்தில் தேவனுக்கு பிரியமாய் வாழணும். அக்கிரமத்தையும் பாவத்தையும் நம்ம சேர்க்கிறவங்களா காணப்படவே கூடாது. இந்த அக்கிரமம் என்ன செய்யும் தெரியுமா, நம்ம சந்ததியே தொடர்தான் காணப்படுறோம். பைபிளில் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டா, கேயாசின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன பண்ணான், எலிசாவோட வேலைக்காரனாக இருந்தான். நாகாமான் எலிசாட்ட சுகம் பெற்று திரும்ப போவார். எலிசா எதுவுமே வேண்டான்னு சொல்லிடுவார். ஆனால் கேயாசி போய் எங்கள் எஜமான் கேட்டான்னு சொல்லிட்டு ஒரு தாளந்து வெள்ளி 2 மாற்று வஸ்திரம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வந்துடுவார். எங்கள் எஜமான் கேட்டார்னு. அப்போ எலிசா கேட்பாரு, நீ எங்கே இருந்தான்னு கேட்பாரு. நான் இங்கே தான் இருந்தேன் அப்படிம்பாரு. உடனே எலிசாவுக்கு கோபம் வந்துடும். நாகமானை பிடித்த குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியையும் பிடிக்கும். பார்த்தீங்களா, கேயாஜி செஞ்ச காரியம் அவன் சந்ததியே பாதிக்கு. சந்ததி முழுவதும் குஷ்டரோகியா இருந்திருக்காங்க. அதே போலதாங்க நம்ம ஒரு பாவத்தை செய்யும்போது இன்னைக்கு யாருக்கும் தெரியாமல் நம்ம செஞ்சுருவோம். ஆனால் அந்த பாவம் நம்ம பிள்ளைகளை தொடரும், நம்ம சந்ததியை தொடரும். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. பாவத்துக்கு இணங்கி போகவும் கூடாது. பாவத்தை விட்டு விலகி போகணுங்க. பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கை கிடையாது. ஒரு நாள் நம்ம போராடி ஜெயிக்கிற வாழ்க்கை. பிரியமானவர்களே, நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் என்னவென்றே நம்ம தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருப்போம். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாசித்து பார்த்து கவனித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. அப்படி தவறி இருப்போம்னால் இன்று சரி பண்ணி கொள்ளுங்க. வார்த்தைகள் கடினமாக வந்ததுனால வருத்தப்படாதீங்க. தேவன் உங்களோடு பேசுகிறார். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்கள். கர்த்தருடைய கர்த்தர் பெரிய அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பார்.